Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜூ நம்பர் 8 சீசன் 1 எபிசோட் 11. ஓபன் பண்ணா நம்ம பையன் போன எபிசோடு மாட்டிட்டான்ல, உடனே அந்த மேட்டரை ஹெட் குவார்டர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ரவுண்டு ஏற்றி உட்காந்துக்கிட்டு ஒரே அவனை பத்தி தான் டாக்கு. டிஃபென்ஸ் போர்ஸ்ல இப்படி ஒரு கைஜு இருக்கத யாராலையுமே நம்ப முடியல, அதுவும் டை கைஜு. இந்த வழுக்கு வழுக்குன்னு மண்ட வச்சிருக்காருல்ல, இவரு தான் டிஃபென்ஸ் போர்ஸோட டெபுட்டி டைரக்டர் கேஜி இட்டாமி. அவரெல்லாம் சீக்கிரமா இந்த பஞ்சாயத்தை சரி பண்ணி ஆகணும் பாரு. மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மேட்ரு மீடியாவுக்கு தெரிய வேண்டாம், கைஜு நயனுக்கு என்ன பண்ணமோ அதே விஷயத்த நம்ம இதுக்கும் பண்ணுவோம் அப்படின்னு புதுசா என்னென்னமோ குண்டு தூக்கி போடுறானுங்க. அப்படின்னா இவனுக்கும் கைஜு நயனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. நான் ஒன் சைடு கண்ண கட்டி இருக்காரு. இவரு தான் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், டிஃபென்ஸ் போர்ஸோட ஈஸ்டர்ன் கமாண்ட்ல இருக்க ஆளு. இவரோட பேரு ஜுசோ நோக்கிசாகா. அவரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் கைஜுவோட டிஷ்யூவை ஹியூமன்ஸுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சில பல ரூமர்ஸை கேள்விப்பட்டாராமா. மேபி அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோன்னு டவுட். கேஜு என்ன சொல்லுவாரு, பேசாம அதை சீக்கிரட்டா போட்டு தள்ளிட்டு அதோட பாடியை வெப்பனா மாத்திரலாம் பாரு. இப்படி ஆளுக்கு ஒன்னொன்னா பேசிட்டு இருப்பாங்க. அப்பந்தான் இந்த டிஃபென்ஸ் போர்ஸோட டைரக்டர் ஜெனரல் இசாவோ ஷினோமியா, நம்ம இக்கரு ஷினோமியா இருக்கல்ல, அதான் அந்த மஞ்ச மட்டக்காரி, அவளோட அப்பா தான் இவரு. முதல்ல கைஜோ நம்பர் 8 நம்ம கையில ஒப்படைக்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு டிசைட் பண்ணலான்னு சொல்லுவான். ஆளை பார்த்தா கர்ண கொடூரமா இருக்குது. என்ன பண்ண போறானோ தெரியல. அப்படியே கட் பண்ணா நம்ம கஃப்காவை காட்டுறாங்க. காலு கையின்னு அவனை கம்ப்ளீட்டா லாக் பண்ணி ஒரு வால்ட்ல அடைச்சு வச்சிருப்பானுங்க. கேஜி செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பையன் நார்மலா தான் இருக்கான், மாறின மாதிரி எல்லாம் தெரியல. நாள் பூரா நம்ம பையில அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. அவனுக்கு புரியல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. ஆனா அவனுக்கு ஷினோமியா சொன்னது ஞாபகத்துக்கு வரும். அதாவது இவன் மாட்டிட்டானா இவனை புடிச்சு வச்சு பாட்டா பிரிச்சு வெப்பனா மாத்த தான் பாப்பாங்க. அதனால கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லியிருப்பா. அதான் பைய தொக்கா மாட்டிட்டானே. மீனா அவன் கடுப்பேத்திட்டோன்னு அவனுக்கு தெரியுது. சரி ஏதாச்சும் பண்ணுவோன்னு கவலையில இருப்பான். அப்போ மீனா வைஸ் கேப்டன்லாம் வந்து உன்னை ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டு போறோம்பாங்க. அவன் அப்படியே பதறி போய் வைஸ் கேப்டன் எல்லாம் மன்னிப்பு கேட்பான். ஏன்னா அந்த ஆள் தான் இவன் மேல ஏகப்பட்ட நம்பிக்கை வச்சிருந்தான். ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட பேசாத ஒழுங்கா என் பின்னாடி வாணிடுவான். சார் ரைட்டு ஃபீல் பண்ணிட்டே பின்னாடி போவான். பார்த்தா மொத்த டீமுமே வழியில கன்னோட நின்றுட்டு இருப்பாங்க. பையன் யாரையுமே பார்க்காம அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா பார்ப்பான். ஏன்னா ரெனோ எவ்வளவோ சொன்னா மாறாதேன்னு. ஆனா பையன் மாறிட்டானே. அவன் தான் முதல்ல இருந்து இவனுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் பேச்ச மீறிட்டமேனு ஒரு கில்ட். இப்ப இவன் மேல மொத்த டீமுமே கடுப்பா இருக்கும்னு நல்லா தெரியும். அதனால ஃபீலிங்கோட அங்க இருக்க வண்டியில போய் ஏறுவான். அந்த டைம் ரெனோ, சீனியர் நீங்க கண்டிப்பா திரும்பி வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்காண்டி நாங்க காத்துக்கிட்டு இருப்போம்பா. பயலுக்கு ஷாக்கு, இன்னுமா நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கான்னு. மீனா பார்த்துட்டு இவன் பண்ண வேலைக்கு 50 புஷ்அப்ஸ் கொடுக்க போறேன்பா. ஆனா அதுக்கப்புறம் நார்மலா பேச ஆரம்பிச்சிருவான். என்னன்னா இந்த இடத்துல கேமரா அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்த தவிர வேற யாருமே கிடையாது. அதனால இந்த உண்மையை சொல்லுவா. என்னன்னா இவங்க எல்லாருமே சாக போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம கைஜுவா மாதிரி இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திருக்கான். ஃபர்ஸ்ட் அது அவளுக்கு பயங்கர ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம பையன் இப்படித்தான் பண்ணுவான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இவன் இவங்களை காப்பாத்தின ஃபுட்டேஜை ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்பி விட்டுருக்கான். அண்ட் இவன் மட்டும் ஹியூமன் தான் கைஜு கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இவனை காப்பாற்ற முடியும். அண்ட் இவன் டிஃபென்ஸ் போர்ஸுக்காண்டி என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்கானோ அது எல்லாத்தையுமே ரிப்போர்ட் எடுத்து அனுப்ப போறாளாமா. அந்த 3rd டிவிஷன்ல இருக்க யாருமே உன்னை எனிமையா கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கும். ஏன்னா எல்லாரும் இவனை ஒதுக்கிடுவாங்கன்னு தான் பையன் கவலைப்பட்டு இருந்தான். கடைசியில அந்த மாதிரி எதுவும் இல்ல, மீனாவே சப்போர்ட் தானே பண்றான். அதுக்கப்புறம் அவனை உட்கார வச்சு அவங்களுக்குன்னு சில பல சட்ட திட்டங்கள்லாம் இருக்கும்ல, அதை பத்தி சொல்லிட்டு இருப்பான். பையன் அதெல்லாம் கண்டுக்கல. மீனா கிட்ட என்னால இதுக்கப்புறமும் உன் கூட சேர்ந்து நின்று சண்டை போட முடியுமான்னு கேட்பான். அவ கண்டிப்பா முடியும்பா. பையன் கதறி அழ ஆரம்பிச்சிருவான். அவன் ஆசை கனவு லட்சியம் எல்லாமே ஒரே நைட்ல வீணா போச்சு. அப்படி வண்டி கிளம்பும் போது வைஸ் கேப்டன் 3rd டிவிஷனை சல்யூட் பண்ண சொல்லுவாரு. யாருக்குன்னா கஃப்காக்கு. கேஜி இட்டமி பார்த்துட்டு, தம்பி நீங்க பண்றது தப்பும் பாரா, நான் ஒன்னும் கைஜுக்கு பண்ணல, எங்க கேப்டனுக்கு தான் பண்ணேன்னு சொல்லி அப்படியே பிளேட்டா மாத்திடுவான். இப்ப எதுவும் சொல்ல முடியாது இல்ல. அப்படியே கட் பண்ணி டிஃபென்ஸ் போர்ஸ் அரியக்கே மரிட்டீமே பேச காட்டுறாங்க. அதுதான் ஹெட் குவார்டர்ஸ். அங்க பாத்தீங்கன்னா 31 ஸ்ட்ராங்கான சீல்டு கேட்டை போட்டு கம்ப்ளீட்டா லாக் பண்ணி அங்கதான் நம்ம பையில உட்கார வச்சிருக்காங்க. எம்பிட்டு பீதி. ஆமா திடீர்னு கைஜுவா மாதிரி காதை கடிச்சு வச்சிட்டானா பயம் இருக்கத்தானே செய்யும். அப்படியே சில பல நாட்கள் போகுது. 3rd டிவிஷன் இருந்த இடம் தான் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சே. அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஆளுங்க எல்லாருமே சோகமா தான் இருப்பாங்க. ஏன்னா கஃப்கா வந்து ஒரு கைஜுன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த மேட்ரு ரெனோவுக்கு தெரியும்னு எதிர்பார்க்கல. அவன் தானே இங்க இருக்க நிறைய பேர்த்த காப்பாத்திருக்கான். உதாரணத்துக்கு மினசே, நம்ம இக்கரு ரெனோன்னு அவனால என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கைஜோட வீக் பாயிண்ட கண்டுபிடிக்கலன்னா கண்டிப்பா அது எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். எத்தனை பேர் செத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப என்னன்னா ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் மெயினா அவனை கொல்லத்தான் பார்ப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷன் கைஜோவா மாறுறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. இந்த மேட்டர் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா இவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வேற ஒரு மேட்டர் வெளியில சொன்னாங்க, யாரை பார்த்தாலும் பயமா தான் இருக்கும்.
இருக்கும். அதே நேரம் இங்க வைஸ் கேப்டனுக்கும் ஒரே குழப்பம். ஏன்னா அவன் கைஜுவா மாதிரி இவன் கூட சண்டை போட்டப்போ அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணவே இல்லை அண்ட் கொல்லவும் ட்ரை பண்ணல. ஆனா அடுத்த டைம் அவன் கூட சண்டை போட்டா நிஜமான சண்டையை போட்டே தீர்வேன்னு ஒத்த காலில் நிப்பான். ஷினோமியா என்ன பண்ணுவா, நேரா அவ டேடிட்ட போய் இந்த மாதிரி கஃப்காவை விட்டுருங்க, அவரு நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு அப்படி இப்படின்னு பேசி பார்ப்பான். அவரு முட்டாள், உன்னோட ஃபெயிலியர்ஸை பத்தி இங்க பேச வந்த இந்த இங்க பாருன்னு சொல்லி கஃப்காவோட எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை கொடுப்பாரு. அதை எடுத்து பார்த்தா ஹார்ட் மாதிரி ஒன்னு இருக்கும். ஆனா அது ஹார்ட் இல்ல, கைஜுவோட கோரு. அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிருவா. அப்படின்னா அவன் மனுஷன் இல்ல, கைஜு. அண்ட் இந்த மாதிரி ஒரு கைஜு தான் உங்க அம்மாவையும் கொன்னுச்சுன்னு சொன்ன உடனே அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே கிளம்புவான். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா சொல்லுவா, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குது, அவரு நல்லவருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. இங்க கஃப்காவை காட்டுறாங்க. ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் அங்க வருவாங்களா, அவங்க கிட்ட ஜாலியா பேசுவான். மறுபடியும் பிசிக்கல் டெஸ்ட் வைக்க போறீங்களா, நீங்க போட்ட இன்ஜெக்ஷன்ல நான் நல்லா தூங்கினேன்னு வேற சொல்லுவான். பட் அவங்க யாருமே இவன் பேச்ச கண்டுக்க மாட்டாங்க. அவனுக்கு கவலையா இருக்கும். ஆனா இன்னுமே அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படியாச்சும் நம்ம ஹியூமன் ப்ரூவ் பண்ணி ரிட்டர்ன் போய் ஆகணும்னு வெறியோட இருப்பான். அப்படியே கட் பண்ணா மீனா இவங்க 4 பேர்த்துக்கும் ஒரு குண்டை தூக்கி போடுவா. என்னன்னா இவங்க 4 பேர்த்தையுமே வேற வேற டிவிஷனுக்கு ஸ்பிளிட் பண்ண போறாளாமா. ஏன்னா லாஸ்டா நடந்த அட்டாக்ல இவங்க டச்சுக்காவா பேஸே 75% அழிஞ்சு போச்சு. இந்த இடத்த வச்சுக்கிட்டெல்லாம் புதுசா வர ரெக்ரூட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ண முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து டை கைஜூஸ் வந்துகிட்டே இருக்குதுங்க. அதான் நம்மால 8 வந்தானா, சரி அவனை விட்டுருங்க. அடுத்து கைஜூ நம்பர் 9, அதான் அந்த தட்டு மண்டையன். அடுத்து இப்போ வந்தானே ரெட், அவன் கைஜூ நம்பர் 10. இப்படி டை கைஜூஸா வந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. இன்னும் நிறைய வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சோ அது எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம 3rd டிவிஷன்ல இருக்க மோஸ்ட் டேலண்டட் ஆளுங்க நீங்க மட்டும் தான். அதனால உங்களை பிரிச்சு வச்சு நாங்க ட்ரைனிங் பண்ண போறோம்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். ஆனா இசுமோக்கு டவுட் ஆயிரும். ஒருவேளை கஃப்கா ஹிபினோ கூட க்ளோஸா இருந்தவங்க எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி வச்சு அவங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண போறீங்களான்னு கேட்பான். மேபி அப்படி கூட இருக்கலாம்ல, இவங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா தெரியாதான்னு தனித்தனியா வச்சாதானே அவங்களுக்கு தெரியும் கரெக்டானு கேட்டவொடனே இஹரு அப்படியெல்லாம் இருந்தா நான் கண்டிப்பா ஆர்டர்ஸ்க்கு ஒபே பண்ணவே மாட்டேன்பா. ஆனா அவ அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல, இந்த பிளான் வந்து பெர்மனன்ட் கிடையாது, ஜஸ்ட் டெம்பரரியா மட்டும்தான். இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்ல நீர்வா. இப்போ இவங்க மத்த டிவிஷனுக்கு போறதெல்லாம் ஓகே தான். ஆனா அங்க எப்படி இருக்கும் என்னன்னு இவங்களுக்கு ஒன்னும் தெரியாது. 3rd டிவிஷனையும் மினாவையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் இவனுக்கு உள்ளே வந்தானுங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி ஸ்பிளிட் ஆகுறதுன்னு கேட்டா ரெனோ அடுத்த செகண்ட் நான் ரெடிம்பா. என்னடா சொல்ற லூசாடா நீனு 3 பேரும் ஷாக்கா கேட்பாங்க. ஆனா நான் பண்றேன், நான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கேன்பா. அவங்க யாருக்கும் புரியல ஏன் இப்படி ரெனோ சடனா மாறிட்டான்னு. அப்ப இசுமோ போனை நோண்டிட்டு இருப்பான், ஏதாச்சும் பண்ணி கஃப்காவை காப்பாற்ற முடியுமான்னு. இந்த டைம் மாவோய் பாத்தீங்கன்னா அவனோட ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல, அதான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல அவங்க எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிங்க கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்பான். ஆனா டீட்டெயிலா சொல்ல மாட்டான், ஜஸ்ட் ஒருத்தரை காப்பாத்தணும் அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. இசுமா கேட்டவனே அவங்ககிட்டயே மேட்டர் சொல்லிடுவான். இந்த மாதிரி JSTF ஓட ஓல்டு கமாண்டர் கிட்ட தான் பேசினானாமா. ஏதாச்சும் பண்ணி அவரை காப்பாத்தியே தீனுன்னு அவனுமே ஆர்வமா இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் பர்சனலா அவன் ஃபேவர் கேட்பான்னு இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா ஆவோயோட மைண்ட் செட் எப்படின்னா 3rd டிவிஷன் என்னைக்குமே இவனோட டீம், அதுல யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கணுங்கிறதா அவனோட ஒரே குறிக்கோள். கஃப்காவும் அதுல ஒரு மெம்பர் தானே, அதனால தான் பையன் ஹெல்ப் பண்ண துடிக்கிறான். அப்போ அப்படியே கட் பண்ணி கஃப்காவை காட்டுறாங்க. அவன் அப்படியே மினா சொன்னதான் யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா இவன் மட்டும் ஹியூமன் ப்ரூவ் பண்ணிட்டானா மறுபடியும் 3rd டிவிஷன்ல இவனால வேலை பார்க்க முடியும். எப்படியாச்சும் நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது இசாவோ ஒரு டீமோட உள்ள வருவாரு. மேல இருந்து ஷினோமியா மத்த ஆபீசர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த விஷயத்தை டைரக்டர் ஜெனரல் டைரக்டாவே டீல் பண்ணுவாருன்னு. ஆக்சுவலா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும்தான் அவர் இறங்கி வேலை பார்ப்பாராமா. அப்படின்னா இது அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு தெரிஞ்சு போச்சு. கஃப்கா கத்திட்டு கிடப்பான், யோ நான் மனுஷன் யா கைஜு இல்ல, நீ தப்பா நினைக்காத. அவனோட லாக் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட சொல்லுவான். அங்க இருக்கவங்க எல்லாம் ஐயோ ஜெனரல் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தும்பாங்க. செம்மையா கடுப்பாயிருவான். ஏன்டா அறிவு கட்டவனுங்களா, லூசாடா நீங்க, அவன் டை கைஜுவா மாறுறவன், அவன் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலே போதும் இந்த லாக் எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிடும். நீங்க ஏதோ லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவனா உட்கார்ந்துட்டு இருக்காண்டா, வெண்ண ரிலீஸ் பண்ணுங்கடான்னு ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அப்பதான் பயலுக்கு ஒரு நம்பிக்கையே வரும். பரவாயில்ல ஜெனரல் நம்ம சொன்னா கேப்பாரு போல, சரி சொல்லி பாப்போன்ட்டு மறுபடியும் நான் ஹியூமனும்பா. தம்பி நீ ஹியூமனா இல்லையான்னு இப்ப பாத்துருவோன்னு கண்ணை வச்சு அவனை கண்டமே நீ சுடுவாரு. ஷினோமியா பார்த்துட்டு டாடி வேண்டாம் வேண்டாம்பா. ஆனா அவர் பாட்டுக்கு சுட்டு தள்ளுவாரு. பய கையை டப்புன்னு கைஜுவா மாதிரி அந்த அட்டாக் எல்லாம் தடுத்துரும். அந்த பாடியில ஆன டேமேஜஸ் எல்லாம் சரியாயிரும். அடுத்த செகண்டே பாஞ்சு வந்து வயிற்றுக்குள்ள கையை விட்டு அப்படியே கிழிச்சு பிதிக்கி ரத்தத்தை எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சு கொடுத்து விட்டுருவாரு. இன்ஜெக்ஷன் போட்டு எடுக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல. இன்னொரு மேட்டர் என்னன்னா அவன் ஹியூமன் சொன்னால, இந்த உலகத்துல எந்த ஒரு ஹியூமனாலையும் இந்த புல்லட் எல்லாம் கையை வச்சே தடுக்க முடியாதா கொய்யால. அந்த ஒரு விஷயத்திலேயே தெரிய வேண்டாம் நீ ஹியூமன் இல்ல கைஜூன்னு அப்படின்னு அந்த சாம்பிளை கொடுத்து விடுவாரு. அப்பவுமே நம்மளால தெளிவா சொல்லுவான், நான் ஒண்ணு கைஜு இல்ல, நான் கஃப்கா ஹிபினோன்னு. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு வரும்போது 2 பொட்டி கொண்டு வந்தாங்க. அதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்க கிளவுஸ் எடுப்பாங்களா, இங்க இவனுக்கு அள்ளு விடும். ஆஹா மாங்கா மண்டையை ஏதோ பெருசா பண்ண போறான் போலேன்னு. எஸ் கையில எடுத்து மாட்டின உடனே அது டப்பு டப்பு டப்புன்னு அவன் கையில பயங்கரமா செட் ஆகும். இந்த டெக் பாத்தீங்கன்னா கைஜு நம்பர் 2 வச்சு ரெடி பண்ணுது. அதோட செல்ல ஜெனரலுக்கு அப்படியே சிங்க் பண்ணுவாங்க. மனுஷன் பாடியில அப்படி ஒரு பவர், உன்னை கொல்ல தாண்டா வந்திருக்கேன், நீ ஹியூமன்னா இப்படியே செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடியா அனுப்பாரு. அவன் அப்பவும் நான் பவர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஹியூமன், அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்பா. அடுத்த
அடுத்த செகண்ட் அடி சும்மா பொத்துன்னு வந்து விழும். நம்ம கஃப்காவோட ஒரு சைடு கைய காணும். அதுக்கப்புறம் ஃபிளைங்ல இருக்கும்போது மறுபடியும் ஒரு அடி. ஷினோமியா பார்த்துட்டு பதறுவா, ஐயோ ஐயோன்னு. என்ன பதறி என்ன பிரயோஜனம்? அந்த ஆளு இறங்கிட்டானா சம்பவம் பண்ணாம திரும்ப மாட்டான். ஒரு காலத்துல டிஃபென்ஸ் போர்ஸ்லயே பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுன்னு சொல்லப்பட்ட ஆளுவேன். இப்ப கூட அப்படித்தான். அந்த டைமுங்கும் போது கஃப்காவை காட்டுறாங்க. அவனோட பாதி பாடி கைஜுவா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கேப் விடாம சும்மா மின்னல் வேகத்துல வச்சு நம்ம கஃப்காவை போட்டு தெறிக்க விடுறாரு அந்த ஆளு. அவன் அட்டாக் பண்ண மாட்டான், எஸ்கேப் ஆகி ஓடிட்டே தான் இருப்பான். பட் அவரோட ஸ்பீடு ஈக்குவலாலாம் எஸ்கேப் ஆக முடியல. எப்படி ஒன்னால வந்து பிடிச்சி அடிச்சு மிதிச்சிடுறாரு. அதுல கையை காலன்னு ஏதாச்சும் பிச்சுட்டு போயிருது. மறுபடியும் அதை ரீஜெனரேட் பண்ண வேண்டிய நிலைமை. டக்குன்னு ஆயிரதுனால பஞ்சாயத்து இல்லைன்னு வைங்க. இப்படியே அடுத்தடுத்து அவர் அடிக்க அவனோட பாடி டை கைஜுவாவே மாறி அதுக்கு ரியாக்டும் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப மனுஷன் கைஜு நம்பர் 2 பவர் அப்படியே வெளியில காட்டுவாரு. அதை பார்த்துட்டு அவன் மிரண்டுருவான். அப்பதான் அந்த கைஜு நம்பர் 2 பவர் பத்தி சொல்லுவாரு. 1972 இந்த கைஜு நம்பர் 2 வந்துச்சு. சாப்பரோங்கிற இடத்தையே அது ஆல்மோஸ்ட் அழிச்சிருச்சு. அது கிட்ட பாத்தீங்கன்னா அழிக்கிற பவர் வேற லெவல்ல இருக்குது. அது கடைசியா சாகுற வரைக்கும் அதோட வெறித்தனத்தை அது விடவே இல்லை. இப்போ ஷினோமியா போட்டிருக்க சூட்டும் சரி, அந்த ஆர்ம்ஸும் சரி, நம்பர் 2 வச்சுதான் ரெடி பண்ணது. அவ்வளோ பெருசுக்கு இருந்துச்சு அதோட பவர். இப்போ அந்த டைரக்டர் ஜெனரல்ட்ட இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரே ஒரு ஆளுன்னா அது இவரு மட்டும்தான். வேற யாராலையும் முடியாது. மனுஷன் பாத்தீங்கன்னா அந்த டைம் கண்ணா பின்னா அவனை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ தான் நம்ம கஃப்காக்கு புரியுது. அவ சொன்னாலே இந்த மாதிரி நீ மட்டும் கைச்சூன்னு தெரிஞ்சுன்னா உன்னை வச்சு செஞ்சிருவாங்கன்னு. அவளோட அப்பாவே வச்சு செஞ்சுட்டு இருக்காரா. அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கும். இதே மாதிரி மனுஷன் இன்னொரு அடி அடிச்சாருன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன். எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு மூவ் பண்ண ட்ரை பண்ணுவா, முடியல. என்னடானா ஒத்த கை போச்சு, 2 காலும் போச்சு. அவனுக்கே தெரியல எப்ப இந்த கால் போச்சுன்னு. ஐயோ சிக்கிட்டனான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓங்கி ஒரு அடி. அவ்வளவுதான், அந்த இடமே கண்ணா பின்னான்னு செதறும். ஷினோமியாலாம் கஃப்காவோட சோலியே முடிஞ்சிருச்சு போல நாங்க கதறிட்டு இருப்பான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா பையன் கம்ப்ளீட்டா கைஜுவா மாதிரி அந்த அட்டாக்கிய தடுத்துட்டான். இதை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த டைம் அவன் ஒரு கத்துவான். அந்த பவரை பார்த்தே எல்லாம் மிரண்டுருவாங்க. ஏன் இவ்வளவு நேரம் பாஞ்சு அடிச்சிட்டு இருந்த இசாவாவே பேக் அடிச்சிருவாரு. அட மேட்டர் என்னன்னா இப்ப நம்ம பையன் டை கைஜுவா மாறிட்டான். அது மாறதான். ஆனா அவன் பாடி அவன் கண்ட்ரோல்ல இல்ல. உள்ளுக்குள்ள அவனை லாக் பண்ணி வச்சுட்டு உள்ள இருக்க கைஜோ அவனோட பாடியை கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. இது வரைக்கும் அவன் இப்படி ஒரு ஃபார்முக்கு மாறினதே இல்ல. பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும். அவன் உள்ளுக்குள்ள புலம்பிட்டு இருப்பான். ஐயோ நான் டோட்டலா கைஜுவாவே மாறிட்டனே, ஹியூமன் ரா இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம பையன் வாய்க்குள்ள போச்சே ஒரு கைஜு. அது வந்து அவனை கொன்னுரு விடாத அப்படின்ட்டு அவனை வெறியேத்தி விட்டுட்டு இருக்கும். இங்க பார்த்தா பையன் கம்ப்ளீட்டா கைஜுவா மாறிட்டால. அப்படியே மின்னல் வேகத்துல இசாவாவை அட்டாக் பண்ண வருவான். இங்க ஷினோமியா கத்திட்டு இருப்பா, கஃப்கா நீங்க ஹியூமன் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு. ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. பேத்தனமா ஜெனரல் அட்டாக் பண்ண வந்து பாஞ்சு பயங்கரமா ஒரு போஸ் கொடுக்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.